السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، وبعد. وقال نبينا صلى الله عليه وسلم: مثل المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم كمثل الجسد إذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالسحر والحمى. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஏர்வாடி முஸ்லிம் அசோசியேஷன் ஈமான் என்ற இந்த அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே இரண்டாவது தடவையாக உங்களோடு கலந்து கொண்டு மார்க்க விடயங்களை பரிமாறிக்கொள்ள வைத்த அல்லாஹுவை நான் பல தடவைகள் புகழ்ந்தவனாகவும், இதுபோன்ற நல்ல முயற்சிகளிலே உங்களை இந்த இடத்துல, அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே ஒன்று சேர்த்து அல்லாஹுவை நீங்களும் புகழ்ந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னென்றா, நாம் நல்ல விடயங்களுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம், நல்ல எண்ணங்களோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம், நல்ல செயல்களில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். நல்லதொரு மாதத்திலே, நல்லதொரு நிமிடத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். இஃப்தார் என்பது மிகச் சிறப்பான ஒரு நேரம். அதிலும் இன்று இன்ஷா அல்லாஹ் இறுதிப்பத்தாக இருக்கிறது. 21வது இரவு ஆரம்பமாகிறது. மகத்தான ஒரு நல்ல நேரத்தை அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பதற்கு தெரிவு செய்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நான் கடந்த வருடமும் இது போன்ற உங்களது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். இரண்டாவது தடவையாக உங்களை சந்திப்பது இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஏர்வாடி முஸ்லிம் அசோசியேஷன் ஈமான் என்ற இந்த அறக்கட்டளை சுமார் 1978ஆம் ஆண்டு அமீரகத்திலே தொடங்கப்பட்டிருக்கிறது. மறைந்த தமிழ்நாட்டினுடைய அறிஞர் மர்ஹூம் இக்பால் மதனி அவர்களுடைய நேரடி வழிகாட்டுதலோடும் அவர்களுடைய துஆவோடும் இந்த நல்ல முயற்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நல்ல விடயங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை நெருங்குகிறார்கள். மார்க்கம் அப்படின்றத நாங்க ஒரு சுருக்கமான ஒரு எல்லைக்குள்ள வகுத்து வைத்திருக்கிறோம். மார்க்கம் சொன்னா அது தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, உம்ராவுக்கு போறது, ஹஜ்ஜுக்கு போறது, இவ்வளவுதான் 5 அம்சங்களோட இந்த மார்க்கத்தை நாம் சுருக்கி இருக்கிறோம். மார்க்கம் என்பது வெறுமனே அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளோடு மட்டும் சுருங்கியதல்ல. அது மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்று. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றான். இன்னைக்கு முக்கியமா தலைப்பை நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. அதாவது இறை பணியில் இஸ்திகாமத் அப்படின்னு ஒரு தலைப்பை பேசுமாறு சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பணியில நாம் உறுதியாக இருப்பது. இஸ்திகாமத்ன்றது இஸ்தகாம, உறுதியாக நிற்றல், நிலைத்திருத்தல் அல்லது நேராக நிற்றல். நாங்க எந்த ஒரு தடை வந்தாலும் நல்ல விஷயங்களை நிறுத்திவிடக்கூடாது. அந்த தடை சில போது வெளியில இருந்து மட்டும் வராது, நமக்குள்ளேயே ஒரு சோர்வு வரும். இதே பார்த்துக்கிட்டு தெரியலுமா, வேற நமக்கு வேலை இல்லையா? சில நேரம் ஷைத்தான் நமக்குள்ள வந்து என்ன செய்வான், இது மாதிரியான நல்ல விஷயங்களை அவன் மோட்டிவேட் பண்ண மாட்டான், டிமோட்டிவேட். இது எப்படி வந்து தடுக்கலாம்? எந்த பக்கம் போனாலும் இவன் என்ன செய்யலாம், கவனமா இருக்கிறானே. ஷைத்தான் அப்படித்தானே. அல்லாஹ் இடத்துல ஒரு சேலஞ்ச் விட்டான். என்ன சேலஞ்ச்? உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு முன்னால வருவேன், அவர்களுக்கு பின்னால வருவேன், அவர்களது வலது புறத்துல, இடது புறத்துல, எல்லா பக்கத்திலையும் வந்து நான் அவர்களை வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் ஒரு சேலஞ்ச் விட்டுக்கிறான். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுவது அவனுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு வறுமையை கொண்டு அவன் பயங்காட்டுவான். என்ன இப்படி நீ கொடுத்துக்கிட்டே இருந்தா, செலவழிச்சா உனக்கு என்ன மிச்சம் போகுது? என்னது செலவழிச்சா உனக்கு யார் தரப்போறா? நீ தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. இப்படி பொருளாதாரத்தை செலவிடாமல் சில போது உங்களை தடுக்கலாம். அல்லது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லுவாங்க, தேவையில்லாம இதையெல்லாம் விட்டு போட்டு நம்மட வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எந்த தடை வந்தாலும் இந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு. இந்த நல்ல விஷயங்களுக்காக அல்லாஹ் நம்மளை தெரிவு செஞ்சுட்டான். மாஷா அல்லாஹ். நம்மளை அல்லாஹு தஆலா
மனிதாபிமானத்தோடு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று இந்த நல்ல செயலை நாம் நமது உள்ளத்தில் அங்கீகரிப்பதோடு இதை முடியுமான வரையும் நாம் சோர்வில்லாமல் என எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம கொஞ்சத்தை செஞ்சாலும் அதை தொடர்ச்சியாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றான் பாருங்க, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சமூகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள். உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக நீங்கள் வெளியாக்கப்பட்டவர்கள். யாருக்கு? மனிதர்களுக்காக, உங்களுக்காக மட்டும் நீங்கள் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் சிறந்த ஒரு சமுதாயம். உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்காகவே நீங்கள் வெளியாக்கப்பட்டவர்கள். இதுல இந்த வசனத்துல அந்த 2 வரியில ஒரு விஷயத்தை நாம் வழங்கணும். நாம் நமக்காக மட்டும் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் நமக்காக மட்டும், அதனால அல்லாஹ் தஆலா வெற்றியை கொண்டு எங்க வச்சுக்கிறான்? நம்மட சாலிஹான நம்மட விஷயங்கள்ல மட்டும் வைக்கல. நமக்கு ஒரு சின்ன ஒரு அத்தியாயம் தெரியும், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அவன் நஷ்டத்துல மனசை இருக்கிறான்டா, அதுல இருந்து எப்படி தப்புறது? அல்லாஹ் அதுக்கு வழியை சொல்லான். இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும், வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான நல்ல விடயங்களில் செயல்பாடுகளில் ஈடுபடுகிறவர்களையும், வதவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும். நீங்க மட்டும்தான், நீங்க அடுத்த ஆளுக்கு சத்தியம் சொல்ல தேவையில்லை, நீங்க ஃபாலோ பண்றது தானே. பிறருக்கு ஒருத்தருக்கு ஒரு தவாசவ், வசியத்து பண்றது, பிறருக்கு நல்ல விஷயங்கள் ஹக்க சொல்லணும். என்ன? தொழுகை சொல்றது, நோன்பை சொல்றது, மனிதாபிமானத்தை சொல்றது, நல்ல விஷயங்களை சொல்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்ள வேண்டும். வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையையும் ஒருவருக்கு ஒருவர் ஏவிக்கொள்ளணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இதுல அல்லாஹ் தஆலா வெற்றி பெறுவதற்கான வழிகளாக சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொள்ளணும், சாலிஹான செயலில் ஈடுபடணும், ஹக்கை ஒருவருக்கு ஒருவர் சொல்லணும். நமக்காக மட்டுமல்ல, பிறருக்கும் நாம் பிறருக்காக வாழ வேண்டும். அதிலேதான் மனிதனுடைய வெற்றி இருக்கிறது என்பதை நமக்கு அல்லாஹ் இந்த வசனத்திலும் மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அதைத்தான் இங்க சொல்றான், நீங்கள் சிறந்த சமுதாயம், மனிதர்களுக்காக நீங்கள் வெளியாக்கப்பட்டீங்க, உங்களுக்காக மட்டுமல்ல. அதுல அந்த அந்த வெளிப்பாட்டை அல்லாஹ் சொல்றான், தஅமுருன பில் மஅரூஃப், நல்லவைகளை நீங்கள் ஏவுகிறீர்கள், பிறருக்கு நீங்க போய் நல்லதை சொல்றீங்க, வணக்க வழிபாடுகளை சொல்றீங்க, அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை சொல்றீங்க, அல்லாஹ் நமக்கு என்னென்ன சொல்றான், எதை தடுத்திருக்கிறான் என்று பிறருக்கு நீங்கள் நல்லவைகளை ஏவுகிறீர்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், நீங்க என்ன செய்றீங்க? பாவங்களை மனிதர்களை விட்டும் தடுக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், மிகச்சிறந்த சமுதாயத்துக்கான அடையாளம் என்று சொல்றான். இதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹ் இன்னொருத்தர் சொல்றான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு சாரார் இருக்க வேண்டும், யதுஊன இலல் கைர், நல்லவைகளுக்காக நீங்கள் அவர்கள் பிறரை அழைக்க வேண்டும். நல்ல என்னது? வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அல்லாஹ் நல்லவைகள் என்று எதையெல்லாம் சொல்றானோ அந்த நலவுகளுக்காக பிறரை அழைப்பவர்களாக அவர்கள் இருக்கட்டும். வயமுருன பில் மஅரூஃப், நல்லவைகளை அவர்கள் ஏவ வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், பாவமானவைகளை விட்டும் பிறரை அவர்கள் தடுக்க வேண்டும். வஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சக்சஸ், வெற்றி என்பது எங்க இருக்குது? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பிறரை கைருக்காக அழைப்பவர்களாக நீங்கள் இருங்கள். நீங்க மட்டும் வாழ்ந்தா போதாது, உங்களை சுற்றி ஏழைகள் வாழ்கிறார்கள், உங்களை சுற்றி கஷ்டத்தில் மக்கள் வாழ்கிறார்கள், உங்களை சுற்றி தேவையுடைய மக்கள் வாழ்கிறார்கள். நாம் நமக்காக மட்டும் வாழ்வதை இஸ்லாம் சொல்லல, பிற மனிதர்களுக்காக வாழ்வதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரில 5353வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, அஸ்ஸாஇ அலல் அர்மல வல் மிஸ்கீன், யார் விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுகிறாரோ, முயற்சி செய்கிறாரோ, கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகிறவர்களை போன்றவராகும். ஜிஹாதில் ஈடுபட்டவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை யாருக்கு கிடைக்கும்? ஏழைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் யார் வாடுகிறார்களோ, யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். அவில் காயிம் அல்லைல அஸ்ஸாயிம் அன்னஹார், அல்லது இரவு முழுக்க தொழுதவரை போல, பகல் முழுக்க நோன்பு வைத்தவரை போல. யாரு தொழுகிறவர் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ். நோன்பு சொன்னாங்களா? இல்லை. யாரும் சொன்னாங்க? ஏழைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் உங்களில் உழைப்பவர்
ஜிஹாதுடைய நன்மை அடைகிறார். இரவில் நின்று வணங்கக்கூடிய எவ்வளவு பெரிய இபாதத், அந்த நன்மை அடைகிறார். பகலில் நோன்பு பிடிக்கிற நன்மை அடைகிறார். ஒருவர் ஒரு நாளைக்கு நோன்பு பிடிச்சால் 70,000 வருஷம் அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து தூரமாக்குறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாம் செய்கிற, நம்ம நினைக்கலாம் நம்ம தொழுதுட்டா போதும், முன்சஃபில் நின்றா போதும். ரசூலுல்லாஹ் இது நிறைய சொல்றாங்க, உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். லைசல் பிர்ர அன் துவல் அன், அதாவது நீங்க கிழக்கிலோ மேற்கிலோ உங்களோட முகங்களை திருப்புவது மட்டும் நன்மை அல்ல. நன்மை ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லி தருது. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ், அதாவது ஈமான், அதாவது இந்த உலகத்துல மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா அதில் சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில 5304வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் காரணத்தை பின்னால சொல்றேன். ஆனா வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா, நானும் யதீம், யதீம்னா என்ன, யாரு? தந்தையை இழந்த பருவ வயதை அடையாத பிள்ளைகள், அவங்களுக்கு யதீம்னு சொல்லுவாங்க. தந்தை வாப்பா இல்லம்மா இருக்கிறாங்க, வாப்பா இல்லாத பருவ வயதை அடையாத, அதாவது அவங்களுக்குரிய அந்த அவங்களோட வாழ்க்கையை தெரிவு செய்யக்கூடிய, முடிவு செய்யக்கூடிய அந்த பருவ வயது, அதை அடையாதவர்களுக்கு யதீம் சொல்லுவாங்க. இந்த யதீம்களை அரவணைத்தவர்களும் நானும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம்னு சொன்னாங்க. இந்த நடுவிரலையும் இந்த சுட்டு விரலையும் காட்டி சொன்னாங்க, நாங்க இப்படி இருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது மாதிரியான மனிதாபிமான பணிகள் என்பது எங்க கொண்டு போகுது? நம்மளைய சொர்க்கத்துக்கு கொண்டு போகுதுன்றதை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். தொழுகிறதுதான் இபாதத். உதாரணமா இந்த ஏர்வாடி அறக்கட்டளை, உண்மையிலே நான் இப்ப வாசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம் வந்தது. அல்லாஹ் தஆலா அவங்களோட நல்ல செயல்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு கபூலியத் என்ன தெரியுமா? அந்த பேர்லயே ஈமான சேர்த்து விட்டான். எப்படி? அந்த பேர்லயே நம்பிக்கை, ஈமான் என்கிற அந்த வார்த்தை கலந்திருக்கிறது. ஈமான், நான் ஈமான் உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு நினைச்சேன், இவங்க பேர் ஈமான் வச்சுக்கிறாங்களா, அல் ஈமான் வருது நம்பிக்கை. பார்த்தா ஏர்வாடி முஸ்லிம் அசோசியேஷன் சொல்லி வச்சுக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், உண்மையிலே ஒரு சந்தோஷம் தான். நான் அதுக்காக அதுல ஒரு மார்க் சிறப்பு சொல்ல வரல, அந்த பேரு கூட உங்களுக்கு ஒரு தௌஃபீக். எப்படி? தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பிரச்சனை வச்சுக்கணும், தொழுவிக்கிறது தேவை. அவ ஈமான், உண்மையிலேயே ஈமானுடைய அடையாளத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத். மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்துவதில், ஒருவருக்கொருவர் உறவாடிக் கொள்வதிலே, இரக்கம் காட்டுவதிலே அவங்க ஒரு உடம்பை போல இருக்கிறாங்க. ஒரு உடம்பு, ஒரு பொடி. இப்ப காலில் என்ன செய்ய, முள்ளு தைச்சிச்சு, நம்ம தூங்குவோமா? கண்ணுக்கு என்னது? காலில் முள்ளு தைச்சா நமக்கு தூக்கம் வருது இல்லை, கண் அதற்காக விழித்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய உறவு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு உடம்பை போலப்பா. இதஷ்தகா மின்ஹு உத்வும், அந்த உடம்புல ஒரு பகுதிக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் ததாஅ லஹு சாயிருல் ஜஸத், ஏனைய உடம்பின் பகுதிகள் அதற்காக வருத்தப்படுகிறது. பிஸ்ஸஹரி வல் ஹும்மா, கண்முழிக்குது, காய்ச்சலாக இருக்குது. இதுதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஈமானியத். மூமின்கள்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துக்மினு, நீங்கள் ஈமான் கொள்ற வரைக்கும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. வலா துக்மினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அதாவது முஹப்பத், அன்பு செலுத்தாத வரைக்கும் ஈமான் கொண்டவர்களாக முடியாது. அப்ப இந்த ஈமான் என்கிற இந்த பெயர், பிறரோடு நல்ல முறையில் நடப்பது, பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்காக வாழ்வது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமின்களாக முடியாது எதுவரையும், ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு எதுவெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அதை தன் சகோதரனுக்கு அவர் விரும்ப வேண்டும். என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸை புரிஞ்சவங்க யாரா இந்த மாதிரி சொல்லுவாங்க, தனக்கு விருப்பமானதே தன் சகோதரனுக்கு விரும்புனா என்ன ஹதீஸ் சொல்லுங்க. கூட வந்தா பரவாயில்லை, நான் ஒன்றும் மார்க்ஸ் போட்டு பிரைஸ் தர மாட்டேன். என்ன சமமா நடக்கிறது கிட்டத்தட்ட ஓகே. வேற ஏதாவது இதுக்கு வித்தியாசமா? தனக்கு நமக்கு பிடிச்ச ஒண்ண பிறருக்கு கொடுக்கறது, அப்படின்னா எனக்கு இந்த இதை பிடிக்குது கொடுத்துடணும் அப்படியா, அதுவும் வரும் அல்ஹம்துலில்லாஹ். வேற நீங்க சொன்ன பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான். வேற என்ன சும்மா சொல்லுங்களே, என்னது? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு எதுவெல்லாம் விருப்பமோ அதை தன் சகோதரனுக்கு விரும்பணும். அப்படின்னா தனக்கு விரும்புறதை எல்லாம் பிறருக்கு கொடுக்கணும் என்பதல்ல, கொடுக்கும் போது தான் விரும்புறதான் கொடுக்கணும். அந்த சகோதரர் சொன்னது போல வழங்குதா? அதன் அர்த்தம் என்னன்னா, எனக்கு நல்ல ஒரு தொழில் இருக்கும்,
ஆனா அடுத்தவனுக்கு அது கிடைச்சிடக்கூடாது. அப்படி நினைக்கலாமா? தனக்கு விருப்பமானதை பிறருக்கு விரும்புற அர்த்தம் என்னடா, நான் எப்படி என் வாழ்க்கையில நன்மைகளை விரும்பணும், நான் எப்படி என் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை விரும்பணும், நல்ல ஒரு தொழில் விரும்புறோம், நல்ல வாகனத்தை விரும்புறோம், நல்ல வீட்டை விரும்புறேன், இது அடுத்தவனுக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கணும். இதுதான் நாங்க சொல்றேன். எனக்கு நல்ல தொழில் கிடைக்கணும், எனக்கு ஒரு 4000 ரூபாய் ரியால்ல சம்பளம் கிடைக்கணும், அவனுக்கு 500 தாண்டப்படாது. என்ன அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளமா, அது என்ன சரி வேற ஒரு அப்படின்னு நமக்கு என்ன வரும், அந்த பொறாம வந்துடப்படாது. அதான் நீங்க இஸ்லாம் சொல்றது. அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறத விரும்பணும். எனக்கு எப்படி நல்ல ஒரு குடும்பம் வைக்கிறதோ, எனக்கு எப்படி நல்ல ஒரு மனைவியோ நல்ல புள்ளை வைக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறத நீங்க விரும்பலடா மூமின்கள் அல்ல. அப்ப ஈமானியத்தினுடைய தாக்கம் உங்களோட பேருக்குள்ள தான் வச்சுக்கிறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப இந்த பொதுவாக இந்த உங்களோட அந்த அறக்கட்டளை மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையும் நம்ம சில நேரம் நினைக்கலாம், நாங்கண்டா 5 வக்த் சரியா தொழுகிறோம்ப்பா, நான் நோம்பு பிடிக்கிறேன், ஒரு சுன்னத்தான தொழுகையை மிஸ் பண்றல, நான் உம்ராக்கு அடிக்கடி போறேன், ஹஜ்ஜிக்கு போறேன், எல்லாத்துக்கும் போறேன். ஆனா இதை வச்சு நீங்க சொர்க்கத்துக்குள்ள போகலாமா என்று கேட்டால் இது இல்லாம சொர்க்கத்துக்கு போகலாது. ஆனா இந்த நன்மைகளை வச்சு மட்டும் சொர்க்கம் போக முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், தொழுதான சொர்க்கம் போகலாதான்? இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, நீங்கள் உங்களுக்கு முடியுமானதை செய்யுங்க, நடுநிலைமையோடு நடந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லன் யன்ஜு அஹதும் மின்கும் பிஅமலி, உங்களது செயல்களால் மட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. வேற அறிவிப்புல வருது, சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது, நரகத்திலிருந்து தப்ப முடியாது. காலு யா ரசூலல்லாஹ் வலா அன்த, நீங்களும் நிறைய அமல் செய்றீங்களே, அப்ப நீங்களும் போகலாதா? வலா அன, நானும் போகலாது. அப்ப எப்ப சொர்க்கம் போகலாம்? இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தால் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர. அல்லாஹ் இறக்கப்படணும், நான் சொர்க்கம் போறதுக்கு நல்லா அமல் செஞ்சுக்கிறார் சொர்க்கம் இல்லை. அல்லாஹ்ட இரக்கம் தான். நீங்க நாம செய்யற அமல் எல்லாம் அல்லாஹ் செஞ்சுக்கிற ஞாபகத்துக்கு முன்னால எவ்வளவு யோசிச்சு பாருங்க. விடிய விடிய நம்ம நின்று தொழுதாலும், நம்ம ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிச்சாலும், விடாம வணக்கம் செஞ்சாலும் அல்லாஹ் நமக்கு செஞ்சுக்கிற ஞாபகத்துக்கு ஈக்குவல் இல்லை. அப்ப அல்லாஹ் சொர்க்கம் அனுப்புறது நம்ம அமலை வச்சு மட்டுமல்ல. சில ஆட்கள் அல்லாஹ் சொர்க்கம் அனுப்பும், அமலே இல்லை, போ சொர்க்கத்துக்கு அமலே இல்லாம சொர்க்கம் அனுப்பும். அப்படின்னு சொன்னா அல்லாஹ்ட இரக்கம் மிக முக்கியமானது. அல்லாஹ்ட இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? தொழுகிறாளுக்கு மட்டுமா? அமல் செய்யறவங்க அல்லாஹ் விரும்புறான். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, உங்கள ஒவ்வொரு எப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ் கடமையாக்கிக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செஞ்சு அல்லாஹ் என்ன செய்யுங்க, நெருங்குங்க. அதே மாதிரி நஃபிலானவைகளை நீங்கள் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் இன்னும் நெருக்கிக் கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு நெருக்கத்துக்கு இபாதத்து முக்கியமானது, அது இல்லைன்னு நான் சொல்றதா புரிஞ்சிடப்படாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். இந்த ராஹிமுண்டா இரக்கம் காட்டுறாங்களே, பிறருக்கு இரக்கம் காட்டுறாங்க. ஒரு ஆள் கஷ்டப்படும் போது நமக்கு இயற்பிலே இரக்கம் வரணும். அவன் தானே, நமக்கு என்னாச்சு? ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, நம்மளோட உள்ளத்துக்குள்ளாச்சு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின்கள்னா யாரு? பிறருக்கு துன்பம் வந்தால் உன்னோட உள்ளத்துக்குள்ள வலிக்கணும், அதான் ஈமான். பிறர் கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு இரக்கம் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்க மேலதான் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். எனவே இர்ஹமு மன் ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். மன் ஃபில் அர்த்னா பூமியில உள்ளவர்கள் என்று மட்டும் அர்த்தம் அல்ல, உள்ளவைகள் மனிதனை தாண்டி மிருகத்துக்கும் நீங்க இரக்கம் காட்டுங்க. நீங்க பூமியில் உள்ளவைகள் மீது இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்துல உள்ளவன் உங்கள இரக்கம் காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். நாம நினைச்சுக்கூட அல்லாஹ்ட இரக்கம் நமக்கு வேணும்டா, இந்த உலகத்துல நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹிரா குகையில பயந்து வந்தாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்றாங்க, என்ன போத்துங்க, எனக்கு என்னமோ நடந்து போச்சு அப்படின்னா, என்னை போத்தி விடுங்க, எனக்கு என்னமோ நடந்து போச்சுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு, அந்த மன்னிக்கணும், கதீஜா ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்றாங்க. எப்படி தெரியுமா? புகாரில நீங்க படிச்சு பாருங்க. கல்லா நபியே, நீங்க பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்திருக்காது. கல்லா வல்லாஹி, கதீஜா நாய் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்திட மாட்டான். ஏன்? இன்னக லதஸிலு ரஹிம், நீங்கள் சொந்தங்களை சேர்ந்து நடக்கிறீங்க. ரீசனை பாருங்க. ஏன் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான்? ஏன் கேவலப்படுத்த மாட்டான்? ஏன் உங்களுக்கு தீங்கு வராது? இன்னக லதஸிலு ரஹிம், சொந்தங்களை நீங்கள் சேர்ந்து நடக்கிறீங்க. வ தஹ்மிலுல் கல்,
பிறருடைய பிரச்சனையை நீங்க தூக்கிடுறீங்க. அவன் கஷ்டப்படுறானப்பா, அவன் பாவம்ப்பா, அவனுக்கு என்ன சரி செய்யணுமே, அவன் கஷ்டத்தை நீங்களும் சுமந்து கொள்கிறீர்கள். கஷ்டப்படுறவங்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களை அல்லாஹ் கைவிடுவானா? புரியுதா உங்களுக்கு? மனிதாபிமானம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை, எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையை இந்த ஏர்வாடி மக்களாகிய நீங்க செய்றீங்க. இந்த வெளிநாட்டுல எவ்வளோ கஷ்டங்களோட, எவ்வளோ பிரச்சனைகளோட நாம வாழ்ந்துகிட்டு, நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், பிறரை நாம் நேசிக்கிறோம், பிறருக்கு என்னமா செய்யணும்னு நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பணி! சும்மா இல்ல, நீங்க சொர்க்கத்துக்கு உங்களை கொண்டு போற ஒரு மகத்தான ஒரு பணியிலே அல்லாஹ் வைத்திருக்கிற போது, நாம் நம்முடைய தொழுகை இபாதத்துகளோட இது மாதிரியான விஷயம் நம்ம நினைக்கலாம். மனுஷனுக்கு சாதாரண ஒரு ஹெல்ப் பண்ணினா என்ன கிடைச்சிடும்? நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒருவரை அல்லாஹ் மன்னித்தான் என்றால் மனிதனுக்கு கொடுத்தா எவ்வளவு பெரிய சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த், ஒரு அடியானின் தேவையில் அல்லாஹ் இருக்கிறான். எதுவரையும்? வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவுனி அகி, அந்த அடியான் பிறரின் தேவையில் இருக்கும் போது. இப்ப அல்லாஹ் என்னோட தேவை எப்ப பாக்குறான்னா, நான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இது. நமக்கு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இது இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரி தெரியும். என்னப்பா சமூக சேவை செய்யறோம், 4 பேருக்கு ஹெல்ப் பண்றோம், இதெல்லாம் விட்டு போட்டு பள்ளிக்கு போய் தொழுவோம்ப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களோட முகத்தை திருப்புறது நன்மைன்னு நினைக்காதீங்க. நன்மை இதுதான். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும், ஏழைகளுக்கும், வழிபோக்கர்களுக்கும் நீங்கள் கொடுக்கிறீர்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அந்த செய்தியில நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்னு சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அது மனிதாபிமானத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஒரு ஹதீஸை பாருங்க, ஹதீஸ் அல் குதுசின்னு சொல்லுவாங்க. இது இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யகூலு யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா சொல்றான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், அன மரித்து ஃபலம் தஅதுனி, நான் நோயா இருந்தப்பா, என்ன வந்து நீ பாத்தியா அப்படின்னு. அல்லாஹ்க்கு நோய் வருமா? வருமா? வராது. ஹதீஸை பாருங்க, அல்லாஹ் எங்க கொண்டு செய்தியை இணைக்கிறான். கால யா ரப் கைஃப அஊது, நான் எப்படி உன்னை நோய்வாய்ப்பட்டு நான் உன்னை வந்து பார்க்க, வஅன்த ரப்புல் ஆலமீன், நீதான் அகிலங்களின் ரப்பாச்சே. கால் அமா அலிம்த் அன்ன அப்தி ஃபுலானன் மரித், என்னுடைய ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், ஃபலம் தஅது, நீ யாரும் போய் பார்க்கலையே அப்படின்னு என்னங்க சொல்ல வரான்? தன்னுடைய அடியானை நீங்கள் விசாரிப்பது அல்லாஹ்வை நீங்க விசாரிப்பது மாதிரி, எனக்கு செய்வது போல நீ விசாரிக்கலையே. அமா அலிம்த, அடுத்தது கேட்கிறான், அமா அலிம்த அன்னக லவ் உத்தஹு லவஜத்தனி இந்தஹு, நீ அவனை போய் நீ நலம் விசாரித்திருந்தால் நீ என்னையே பார்த்திருப்ப. அப்படின்னா என்னுடைய உதவிகள் உனக்கு கிடைச்சிக்கும், என்னுடைய அன்பு உனக்கு கிடைச்சிருக்கும், என்னுடைய நெருக்கம் உனக்கு கிடைச்சி. மனிதனுக்கு உதவி செய்யறதுல அல்லாஹ் அவ்வளவு பெரிய இடத்தை வச்சுக்கிறான். இப்னு ஆதம், நான் உன்னிடத்துல சாப்பாடு கேட்டேன், ஃபலம் துத்இம்னி, எனக்கு நீ சாப்பாடு தரலையே. கால கைஃப யா ரப் கைஃப உத்இமுக், உனக்கு எப்படி நான் சாப்பாடு தருவேன்? அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன் அல்லவா அப்படின்னு. கால் அமா அலிம்த அன்னஹு, என்னுடைய அடியான் உனக்கிட்ட பொருளாதார உதவி கேட்டான், சாப்பாடு கேட்டான், நீ அவனுக்கு கொடுத்திருக்கலாமே. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உனக்கு தண்ணி கேட்ட தரலையே. இது ஏன் நான் அதை சொல்றேன்னு சொன்னா, மனிதர்களுக்கு நீ உதவுவது, மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுறது, மனிதர்கள் விஷயத்துல நீ நலவு நாடுவது படைத்த ரப்பு தனக்கு செய்வதாக அதை சொல்றான்டா. இந்த விஷயத்துல நாங்க எவ்வளவு கவனம் எடுக்கணும், நாம எவ்வளவு இதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பாக நாம் நினைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்துல அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயத்துல இதுல நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும். தொழுகையில நாம் எப்படி கவனம் எடுக்கிறோமோ, உம்ராக்கு போறதுக்கு எப்படி கவனம் எடுக்கிறோமோ, ஹஜ்ஜிக்கு எப்படி நம்ம கவனம் எடுக்கிறோமோ, இதே மாதிரி மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட நம்முடைய இந்த விஷயம் நாம ரொம்ப கவனம் எடுக்கணும். சும்மா அலட்சியமாக ஒரு 10 முறை போன் பண்றாரு, என்னப்பா காணும், வாரனப்பா, நம்ம சரியான பிஸியப்பா, சரியான பிஸி. ஏன்னா சைத்தானுக்கு தேவை இந்த நல்ல காரியத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று சைத்தான் நினைக்கிறான். அதுக்கு பல காரணங்கள், உனக்கு வேற வேலை இல்லையா, உன்னோட காசு நீ கொடுத்தா யார் தரப்போறா. அப்ப இதுல நாங்க சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் முழுமையாக நாங்க என்ன செய்யணும், இதுல ஈடுபாடு காட்டணும், இதுல உறுதியாக இருக்கணும். நாம செய்யற இந்த விஷயம் சில நேரம் நம்மட எல்லா விஷயத்தையும் விட நாளைய மறுமையில இவன் மனிதாபிமானத்துக்கு கரம் கொடுத்தவன் என்ற காரணத்துக்காக நீங்கள் மன்னிக்கப்படலாம். அல்லாஹ்க்கு நம்மட தொழுகை எதுக்குங்க?
நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம நல்லா தொழுறோம், அல்லாஹ்வுக்கு பெரிய நம்ம தேவையாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி இந்த மனிதர்களில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் படைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட போறவங்க, உலகம் அழிய வரையும் உள்ள அனைத்து மனிதர்களும் ஒன்று சேர்ந்து, ஜின்களும் ஒன்று சேர்ந்து, அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய நல்லவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கூடாது. அப்படின்னா நம்மளோட அமல் அல்லாஹ்வுக்கு தேவையில்லைப்பா. ஒரு மனுஷன் வழிகட்டில் இருக்கிறான். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அப்ப எங்க அமல்? அமல கணக்கு பார்த்து அல்லாஹ் அனுப்புறல, ஒரு செயல் போதும் உங்களை சொர்க்கத்துக்கு. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக சில நேரம் நாம் இருக்கலாம். நாம் கவனம் எடுக்கணும். ஏன்னா நம்ம சில நேரம் தர்மம் கொடுக்கிறோம், நம்ம ஏழைகளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், சமுதாயத்துக்காக உழைக்கணும்னு நினைக்கிறோம், சமுதாயத்துல நம்மளை விட வறுமையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் இறக்கம் காட்ட நினைக்கிறோம். இதுதான் சொர்க்கம் போறதுக்கு காரணமாக இருக்க போகுது. அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். 3 பேரை அல்லாஹ் சோதிச்சான். 3 பேரை அல்லாஹ் சோதிச்சான். அதுல ஒருவர் இந்த உடம்பெல்லாம் குஷ்டரோகம் மாதிரி போறாரு. ஆளை பார்க்கவே நம்ம கேவலமாய்ப்பார். அல்லாஹ் தஆலா அந்த நோயை கொடுத்து இந்த ஆளுக்கு ஒரு வானவர் அனுப்பி, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு இந்த முதலாவது அந்த தோற்றம் இல்லாம போகணும், எனக்கு ஆடு மாடு ஒட்டகம் சில இது கேட்கிறாங்க. 3 நபர்கள், ஒரு நபர் ஆடு கேட்கிறார், இன்னொரு மாடு கேட்கிறார், இன்னொரு ஒட்டகம் கேட்கிறார். அவ இப்படி 3 நபர்களும் சோதிக்கப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த சோதனையை நீக்கி போட்டு அவங்களுக்கு சில நியமத்துகளை செய்யலாம். திருப்பி அதே வானவர் அல்லாஹ் அனுப்புறான். இந்த 3 நபர்கள்கிட்டையும் மனித உருவத்தில் அனுப்புறான். நாங்க இப்படி இடையில வந்தோம்ப்பா, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதாவது உங்க உதவியால தான் நாங்க ஊருக்கு போய் சேரணும், ஏதாவது பண்ணுங்களேன். 2 பேர் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கடா, எங்களுக்கு நிறைய பிஸி அப்பா, நாங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைண்டா. அப்ப உடனே இந்த வந்த மாணவர் கேட்டார், நீங்க இப்படி எல்லாம் இருக்கலையா, இந்த குஷ்ரோகம் பிடிச்சி தலையெல்லாம் வழுக்கியாகி? இல்ல இல்ல, இதெல்லாம் எங்களோட பரம்பரையா நாங்க சம்பாதிச்சதான் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. 3வது நபர் என்ன சொன்னா தெரியுமா? சொன்னாங்க, ரஜுலுன் மிஸ்கீனுன், நான் ஒரு ஏழை, வந்த இடத்துல எனக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொன்ன உடனே, அஸ்அலுக பில்லதி ரத்த அலைக பஸர, உங்களை பார்வையை திருப்பி தந்த அல்லாஹ்வை கொண்டு நான் சொல்கிறேன், எனக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க. உடனே அவர் சொல்றாரு, கது குந்து அஅமா, நான் ஒரு குருடனாக இருந்தேன், ஃபரத்தல்லாஹு பஸரி, என்னுடைய பார்வை அல்லாஹ் திருப்பி தந்தான். வ ஃபகீரன் ஃபகத் அஆனனி, நான் ஏழையாக இருந்தேன், எனக்கு உதவி செய்தான். ஃபகுத் மா ஷிஅத், உனக்கு என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு போ. சொல்றாரு, ஃபவல்லாஹி லா அஜ்ஹதுக்கல் யௌம பிஷைஇன் அகல்தஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் சொல்றேன், நீங்க எதை எடுத்தாலும் நான் அதை பத்தி எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வானவர் சொல்றார், அம்சிக் மாலக், உன்னோட பொருளாதாரம் எனக்கு தேவையில்லை, உன்னோட காசை வச்சுக்க. அல்லாஹ் உங்கள் 3 பேரையும் சோதித்தான், உன்னை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், மற்றவர்களை அல்லாஹ் பழையனர். இதுல என்ன விளங்குது? சில நேரம் பொருளாதாரத்தை தந்து தேவையுடையவர்களை அல்லாஹ் நம்மள்கிட்ட வர வைக்கலாம், பொருளாதார பிரச்சனை உள்ளவர்களை வர வைக்கலாம், அனாதைகளை நம்மளை தேடி வர வைக்கலாம். அவங்க நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நீங்க சுயநலமாக இருந்தால் இதனுடைய முடிவு அல்லாஹ் உங்களை அழிச்சு போடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே அல்லாஹ்ட அழிவுல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சேவையிலே அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். இதிலே ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி என்று சொன்னான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளே இருந்த ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைக்கும் மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டத்தை உண்டாக்குது, நீங்க கஷ்டப்பட்ட அவருக்கு தாங்க முடியல. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரഊஃபுர் ரஹீம், அவர் மூமின்கள் விஷயத்திலே அவர் நலவு நாடக்கூடிய, உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுல பேராசை கொண்டிருக்கிறார். விசுவாசிகளோடு ரொம்ப இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக அவர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையும் மனிதர்களிலேயே இரக்கமுள்ளவராக இருந்தார். என்னத்தை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு போர்க்களத்துல ஹுனைன்ல எந்த அளவுக்கு சொன்னா, அந்த அப்படியே தள்ளி இழந்த முள்ளுக்குள்ள போட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சால்வை கொழுவிட்டப்பா, அதை கொஞ்சம் எடுத்துட்டாங்க, இந்த இழந்த முள்ளு அளவுக்கு என்னிடத்துல பொருளாதாரம் இருந்தாலும் உங்களுக்கு நான் தராமல் தடுக்க மாட்டேன், நான் கஞ்சன் அல்ல. இதனால அபூதர் கிஃபாரி, நான் கடைசியா இதோட முடிக்கிறேன். அபூதர் கிஃபாரி ஒரு முறை ரசூலுல்லாஹ்வோட நடந்து போயிட்டாங்க. அபூதரே, ஆமா சொல்லுங்க, உஹது மலை தெரியுதான்னு கேட்கிறாங்க. அந்த உஹது மலை தெரியுதான்? அபூதர் சொன்னாங்க, ஏதோ ரசூலுல்லாஹ் தேவைக்கு அனுப்ப போறாங்களாக்கும் அப்படின்னு நினைச்சு தெரியுது. யார் சொன்னாங்க? அப்போ சொன்னாங்க, இந்த உஹது மலை தங்கமாக மாறினால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் எனக்கு கொஞ்சம் கடன், அந்த கடனை நான் ஒப்படைச்சிட்டு என் வலதும் இடதும் அள்ளி அள்ளி கொடுப்பேன், எதையும் மிச்சம் வைக்க மாட்டேன். புரியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய மனிதாபிமானம் இதுதான். இந்த அபூதர் கிஃபாரி இறுதி காலங்கள்ல ஒரு குர்ஆன் வசனத்தை பிழையாக விளங்கிட்டு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல தனியா ஒரு இடத்துல ரபுதார இடத்துல மௌத்தா போனாங்க. காரணம் என்ன தெரியுமா?
வல்லதீன யக்னிசூன الذهب والفضة, இவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவழிக்கலையோ, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அவைகள் எல்லாம் நரக நெருப்பிலே உருக்கப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், அவங்களோட முதுகிலையும் நெத்திலையும் விலாப்புறங்களிலும் அந்த உருக்கப்பட்டவைகளால் அவர்களுக்கு சூடு போடப்படும். அல்லாஹ் சொல்றான், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் சேர்த்தது இதுதான், இதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லப்படும். இந்த வசனத்தை அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, வீட்டுல பொருளாதாரத்தை சேர்க்கப்படாது, தங்கத்தை வைக்கப்படாது, சேமிச்சு வைக்கப்படாது. ஏன் அவர் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாண்டா? ரசூலுல்லாஹ் உஹது மலையை சேர்ப்பேன்னு சொல்லலையே, கொடுத்து முடிப்பேன்னு தானே சொன்னாங்க என்ற அந்த செய்தியை வச்சு இந்த வசனத்தை அவர் அப்படி விளங்கினார். அதனால அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, ரபுதா என்ற இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டார்கள் என்றது நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பு ஒரு 2 தலைப்பு. நான் செய்திகளுக்காக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தொட்டு காட்டினேன். இதுல நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனிதாபிமானம் என்பது, மனிதாபிமான செயல்பாடு என்பது, மனிதர்களோடு இரக்கமாக நடப்பது என்பது நீங்க சொத்தம் போறதுக்கு இலகுவாக உங்களை வழிகாட்டும். சில போது நீங்கள் செய்த தவறுகளை மன்னிப்பதற்கும் நல்ல மனிதாபிமானமான இந்த நடவடிக்கை காரணமாக இருக்கும். எனவே இந்த பணியில ஈடுபடக்கூடிய இந்த ஈமான் ஏர்வாடி முஸ்லிம் அசோசியேஷன் என்ற இந்த அமைப்பை சார்ந்தவங்க இதுல இன்னும் உத்வேகம் அடைங்க. உங்களோட பொருளாதாரத்தில் நீங்க 10 ரூபாயை செலவழிக்கிறீங்களா, அதை 15 ஆக்கலாமான்னு யோசிங்க. அதிலே தான் அல்லாஹ்வுடைய நான் இது காசு அளவுள்ள சம்பந்தமா உங்களுக்கு சொல்ல வரல. நீங்கள் கொடுக்கிற உங்கள் தர்மத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள், மனிதாபிமானத்தோடு வாழுங்கள், அதிலே சோர்வடைஞ்சிடாதீங்க. ரமலான் இஃப்தார்ல மட்டும்தான் இதை பத்தி நாங்க சிந்திப்போம், மற்ற நாள் we don't have time to அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இதை சிந்திப்பதற்கு நேரம் இல்லைன்னு அப்படி நீங்க ஒதுங்காதீங்க. அல்லாஹ் மனிதாபிமானத்தை வலியுறுத்துறான். இந்த மார்க்கம் மனித நேயத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே இந்த இது போன்ற நல்ல பணிகளில் நாம் இஸ்திகாமத்தோடும் உறுதியாகவும் இன்னும் உற்சாகத்தோடும் இதுதான் நமது வெற்றிக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்க போகிறது என்பதை உணர்ந்தும் செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த குறுகிய நேரத்தில் நான் எதை சொன்னேனோ அவைகளை எனது வாழ்க்கையில் நான் எடுத்து நடப்பதோடு நீங்களும் அவைகளை எடுத்து நடக்குமாறு உங்களுக்கு வேண்டியவனாக இந்த ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய நல்லமல்களையும் இபாதத்துகளையும் நோன்பையும் கியாமுல் லைலையும் தான தர்மங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். நம்மை விட்டு மறைந்து சென்ற நமது பெற்றோர்கள், தாய், தந்தை, சகோதரர்கள் யாராவது இருந்தால் அல்லாஹ் அவர்களையும் மன்னித்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்றும், நமது குழந்தைகளில் அல்லாஹு தஆலா கண்குளிர்ச்சியை தர வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கு முன்னால் அல்லாஹ் நாம் கண்குளிர்ச்சி அடைகின்ற குழந்தைகளாக மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்காகவும் துஆ செய்கிறேன். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். Yes, sir.